இன்னைக்கு எபிசோட்கான ஹாட் ஸ்டார் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜே வந்து ரெமோ மாதிரி இருக்கான், எஃப்ஜே மாதிரி பாத்தீங்கன்னா அன்னியன் மாதிரி இருக்கான் அப்படின்ற மாதிரி ஆதிரை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எங்களோட ஒப்பீனியன் என்னன்னா அவன் உண்மையிலே சைக்கோ மாதிரி தான் இருக்கான். அதை விட்டுட்டு ரெமோவா அன்னியனா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஆதிரை வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவன் வந்து என் மூஞ்ச பார்த்து பேச மாட்டான், கண்ணை பார்த்து பேச மாட்டான் அப்படின்ற மாதிரி ஆதிரை பாத்தீங்கன்னா ஒரு 2-3 தடவை இந்த சண்டையை வந்து போட்டாங்க. இதுக்கு முன்னாடியே போன வாரத்தில் முந்தின வாரத்தில். ஸோ தொடர்ந்து இது நடந்துகிட்டு தான் இருக்கு, சின்ன சின்னதாக நடந்துட்டு இருக்கு. பட் நேற்று நைட்டே பாத்தீங்கன்னா அவங்க பேசல, ரொம்ப விலகி இருந்தாங்க. அதுக்கப்புறம் கனியக்கா இருக்காங்களே, அது அன்பின் தலைவி, அவங்க என்ன பண்ணாங்க, கூட்டு வந்து நேத்து நைட்டு உட்கார வச்சு அவங்கள வந்து சமாதானப்படுத்துறாங்க. இந்த மாதிரி நீ பேசுற, இப்ப என்ன பிரச்சனையை பேசி தீர்த்து கூட அப்படின்ற மாதிரி இவங்க வந்து முறுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு அன்பு குடும்பமா சேர்ந்து மகனையும் மருமகளையும் சேர்த்து வைக்கிறாங்க. இது ஒரு பொழப்பு. அதுக்கு தான் பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தீங்களா நீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. இது ஒரு வெட்டி முண்டை, இது வீணா போன தண்டம். இது ரெண்டும் சேர்றதுக்கு இவங்க எல்லாம் உழைக்கிறாங்க. என்னடா பண்ண போறீங்க? ஆக்சுவலா எங்க பிக் பாஸ் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா எதை வேணா தாங்கிடலாம். இந்த 2 கப்பல்ஸோட டார்ச்சர் வந்து தாங்க முடியலங்க. ரொம்ப அட்ராசிட்டி பண்றானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதுல வேற எஃப்ஜே சொல்றான், உன் மூஞ்சி எப்படி இருக்குன்னே புரிஞ்சிக்க முடியல, ஒரு பக்கம் கோவமா இருக்க, மூஞ்சி உருன்னு வச்சிருக்க, கேட்டா உன் மூஞ்சி அப்படிதான் இருக்குன்னு சொல்ற அப்படின்ற மாதிரி எஃப்ஜே சொல்றான். நியாயமான கேள்விதான். ஏன்னா அந்த மூஞ்சை பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஆதிரியா அது ஒத்துக்கிட்டாங்க, என் மூஞ்சி எப்பவுமே உருன்னு தான் இருக்கும், இதான் மூஞ்சி, நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. என்னடா மூஞ்சி இது, வியாபாரம் ஆகாத மூஞ்சி அப்படின்ற மாதிரி ட்ரோல் பண்ணுவாங்களே, கிட்டத்தட்ட அதை அவங்களே பண்ணிக்கிறாங்க. என் மூஞ்சியே இப்படிதான்டா, என் மூஞ்சி உருன்னு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆதிரியா சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இங்க கிளியரான பாயிண்ட் என்னன்னா, எஃப்ஜே வந்து ஆதிரை வந்தா, ஆதிரை தான் என்கிட்ட வந்தா, நான் அவகிட்ட போல அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் எஃப்ஜே வச்சுட்டான். ஓகேங்களா? அதாவது அவ என்கிட்ட வந்தா நான் அவகிட்ட போல அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துல ஆதிரை தான் எஃப்ஜே கிட்ட தேடி போறாங்க அப்படின்றத நம்மளாலே பார்க்க முடியுது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இங்க பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, உனக்கு பிடிக்கல, அப்படி ரம்யா தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், உனக்கு பிடிக்கல அப்படின்னா நீ டோட்டலாக விலகி இருக்க வேண்டியதான் அப்படின்ற கேள்வி கேட்டாங்க. அதுக்கு வந்து இந்த பயபோல பதில் சொல்ல மாட்டுது. நான் பிடிக்கலன்னு சொல்ல, ஆனால் அப்பப்போ ஒரு சண்டை போடுற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு பிடிக்குதா இல்லையா, ஒன்று லவ் பண்ணுற, இல்லை உனக்கு ஒரு இது அஃபெக்ஷன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீ வந்து அது ஓகே, உனக்கும் இருக்குன்னா உனக்கும் இருக்குன்னு ஒத்துக்கோ. அதை விட்டுட்டு அவதான் வரான்றது ஏன்டா இந்த மாதிரி உருட்டுற அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் சொல்ல தோணுது. இன்னொரு பக்கம் ஆதிரைக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியலங்க. அதாவது உட்காரு, ஒரு நிமிஷம் பேசணும்னு என்னதாமா உனக்கு, ஒன்றும் உரசிக்கிட்டே இருக்கணும், தடவிக்கிட்டே இருக்கணும், இதுக்கு தான் பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்போதான் அந்த லவ் கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாகி கொஞ்சம் டாஸ்க்குள்ளே ஏதோ கொஞ்சம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். ஆக்சுவலாக எனக்கு என்ன பண்ணானுன்னு கிளியராக தெரிஞ்சு போச்சுங்க. மண்டே ஃப்ரைடே இந்த 2 நாளும் பார்த்தீங்கன்னா டாஸ்க் பெருசாக இல்லை. இந்த 2 நாளும் பார்த்தீங்கன்னா லவ் கண்டென்ட் அவனுங்க வந்து இதில் இன்வால்வ்டாக இருக்கானுங்க. அந்த 2 அது மிச்ச நாள்லாம் பார்த்தீங்கன்னா டாஸ்க்குள்ளே போகிறதால அதை மறந்துடுறானுங்க. அதாவது பிக் பாஸ் டீம் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு லவ் கண்டென்ட் வேணும்னா அந்த டாஸ்க் வைக்கிறீங்களா, அதை குறைச்சிட்டிங்கன்னா இவனுக்கு தெரிஞ்சு லவ் கண்டென்ட் கொட்டுன்னு நினைக்கிறேன். 18+ கண்டென்ட் வந்து கொட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், ஃப்ரீயா இருக்க நாள்ல இந்த லவ் கண்டென்ட் வந்து மேல வந்துருது, மற்ற நாள்ல பாத்தீங்கன்னா லவ் கண்டென்ட் பெருசா எடுபட மாட்டுது. சோ இந்த 2 பீஸுங்களும் கொஞ்சம் அடங்கி இருக்கு நான் கூட நினைச்சேன். ஓகேப்பா, எஃப்ஜேயும் ஆதிரையும் கொஞ்சம் விலகி ஓரளவுக்கு இப்போ வந்து கேம்ல ஃபோக்கஸ்டா இருக்கானுங்க. அவனுக்கு விளையாடுற கேம் நல்லா இருக்கும், நல்லா இல்லை அதெல்லாம் வேணாம், ஆனா கேம் விளையாடுறது கொஞ்சம் மும்முரமா வந்துட்டானுங்கப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சா திருப்பி அதே இதை வந்து திருப்பி எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதுலேயும் குறிப்பாக ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வேற பிரச்சனையை எடுத்தால் பரவாயில்ல, ஒரே பிரச்சனை, என் கூட ஏன் பேச மாட்டேன், என் கூட என் மூஞ்ச ஏன் பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்குறேங்க. ஏமா அவனுக்கு தான் பார்க்க பிடிக்கலன்றானே, அப்புறம் என்னம்மா பாரு எனக்கு புரியவே இல்லை. ஆக்சுவலாக ஒருத்தனுக்கு பிடிக்கல, அதாவது அவன் சொல்கிறான் எப்போ பார்த்தாலும் மூஞ்ச உருன்னு வச்சுட்டு, அதுலேயும் உனக்கு தெரியவேன் நான் ஒருத்தனுக்கு பிடிக்கல, ஏன் இப்படி துரட்டி அதாவது லவ் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க ஆதிரை. எனக்கு அதுதான் புரியல. பூர்ணிமா கூட இப்படி இல்லையே. ஆக்சுவலாக பூர்ணிமாவும் நிக்சனும் வந்து பேசணும், லவ்ன்ற மாதிரி பேசல, ஏதோ அண்ணன் தம்பின்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக பழகினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா எப்படி சொல்றது, சரி அண்ணன் தங்கச்சி மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமா பழகுனாங்க. ஆனா அது வந்து லவ்ன்ற மாதிரி அவங்க எங்கேயுமே கொண்டு போல. இவனுங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல அது லவ் மாதிரி கொண்டு போயிட்டாங்க. இத்தனைக்கு ஆதிரிக்கு வெளியே பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, அப்படி இருந்தும் அது லவ் கண்டென்ட் மாதிரி தான் இவனுங்க வந்து அப்ரோச் பண்ணானுங்க. அப்படிதான் இவ்வளவு நாள் கொண்டு போயிட்டு இருந்தானுங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, எதுக்கு நீங்க திருப்பி வந்து சண்டை போடுற மாதிரி ஒரு பில்டப் கொடுக்குறீங்க? ஒருவேளை இதுதான் கண்டென்ட் ஃபார்மேட்டா, ஒரு வாரம் வந்து சேர்ந்துக்கிற மாதிரி இருக்கணும், ஒரு வாரம் பாத்தீங்கன்னா அடிச்சுக்கணும், ஸோ இப்படிதான் லவ் கண்டென்ட் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இதுல சமாதானப்படுத்துறதுக்கு வராங்க பாருங்களா, சபரி அப்புறம் கனி, இவங்கள பார்த்தா இன்னும் இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஏய் வந்தது எதுக்கு, ஒழுங்கா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து டாஸ்க் விளையாடியா மூடின்னு வீட்டுக்கு போனியான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி கிரிஞ்சில் ஒன்று ஏதோ ஒன்று பண்ணிட்டு தோல, அதில் வந்து சமாதானப்படுத்துறதுக்கு எனக்கு கூப்பிட்டு அது அப்படி சொல்லணும்ல, எனக்கு புரியவே இல்லையே. அதாவது எஃப்ஜே வந்து நேற்று தான் சொன்னாரு, மற்றவங்க பிரச்சனையில் எதுக்கு நீ இன்வால்வ் ஆகிற அப்படின்ற மாதிரி எஃப்ஜே வந்து சபரியை பார்த்து நேற்று கேட்டாரு அந்த கமருதீன் திவாகர் ஃபைட் அப்ப. ஏன் எஃப்ஜே உங்க பிரச்சனைக்கு வந்தால் மட்டும் கேள்வி கேட்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதே மாதிரி தான் ஆக்சுவலாக இவங்களுக்கு இந்த லவ்வர்ஸ்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த ஃபேமிலி ஒன்று கூடி அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கணும், அதுதான் உங்களோட மெயின் ப்ரியாரிட்டியா இருக்கு. இது ரொம்ப கிரிஞ்சா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதுவும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளே பார்த்துருந்தோம், ஆதிரை பண்ண 18+ன்றது, அதாவது ஒரு அளவுக்கு தடவலாம், ஒரு அளவுக்கு உரசலாம். எனக்கு தெரிஞ்சு அவங்க அதை விட எக்ஸ்ட்ரீமுக்கு போறாங்க ஆதிரை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ அதனால தான் சொல்றேன், ஆதிரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காதல் வெறி வந்து முத்திருச்சு அப்படின்ற மாதிரி தோணுது. அவனும் பிடிக்கலன்றான்.
பிடிக்கல மீன்ஸ் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட் பண்ணல, எனக்கு வந்து ஆதிரியை பிடிக்கல அப்படின்ற மாதிரி கட் பண்ணல. ஆனால் அப்பப்போ சண்டை போட்டு கொஞ்சம் விலைக்கு போகிறான். ஆதிரிக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்து புரிஞ்சுக்கணும்ல, இல்லை அவன் தான் கொஞ்சம் அப்படி இருக்கானே, கொஞ்சம் இது இவனை விட்டு தள்ளுவோம், இவன் தான் அட்லீஸ்ட் இவன் வந்து ஓர பிஹேவ் பண்ணுறானே அப்படின்னாவது இருக்கணும். பின்னாடி போய் கிட்டத்தட்ட கெஞ்சாத குறையா என்னதான் உனக்கு பிரச்சனை, உனக்குன்னு ஒரு சுயமரியாதை ஒன்று இல்லையா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. இதை விட ஆதிரி எவ்வளோ கேவலமாக கேட்குறதுன்னு தெரியலங்க. இது வரைக்கும் எத்தனையோ சீசனில் லவ் கண்டென்ட் பார்த்துருப்போம், ஆனால் இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட லவ் கண்டென்ட் நம்ம பார்த்துருக்கவே முடியாது. இன்னொரு பக்கத்தில் அரோராவும் துஷாரும் ஒரு மாதிரி கண்டென்ட் பண்ணிட்டு இருந்தானுங்க. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் 18+ பண்ணிட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அதாவது அந்த மாதிரி டாபிக்லாம் போகாம ஓரளவு கொஞ்சம் டீசெண்டாக இருக்க மாதிரி என்னால் பார்க்க முடியுது. இன்னும் அது கன்ஃபார்மாக சொல்ல, ஓரளவுக்கு இப்போ அந்த மாதிரி கண்டென்ட்லாம் பெருசாக பார்க்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இது மட்டும் குறையவே மாட்டுது. அதுவும் கூட ஓரளவுக்கு 18+ கொஞ்சம் திருந்திடுச்சுங்க. ஆனால் இதுங்க வந்து தடவுறது நிறுத்தலை, இந்த மாதிரி சண்டை போட்டு ஒரு மாதிரி கிரிஞ்சா பண்ணுறது நிறுத்தலை. அவன் எனக்கு என்னன்னா, ஒருத்தன் டேரெக்டாக பார்த்தா மூஞ்சி அப்படிதான் இருக்கு, ஒரு மாதிரி எப்போ பார்த்தாலும் உருன்னு இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் திட்டிட்டு போறான். மூஞ்ச பார்க்க பிடிக்காம ஓடுறவனை திருப்பி கூப்பிட்டு உட்கார வைக்கிற. ஒவ்வொரு தடவை நீங்க யோசிச்சு பாருங்க. இது இவன் FJ மட்டும் தான் சண்டை போட்டு போவான். ஆதிரை வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட மாட்டாங்க. சமாதானப்படுத்த போயிட்டு அவன் பக்கத்திலே நின்று என்ன பாரு, என்ன பார்த்து பேசு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு தடவையும் போறவனை இழுத்து கூட்டு வந்து வச்சு அப்படியே சமாதானப்படுத்துவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த கனி சபரி இவங்களை யாராவது ஏவி விட்டு டேய் என்னடா பிரச்சனை உங்களுக்குள்ள போய் பேசுங்கடா அப்படின்ற மாதிரி திருப்பி பேச விடுறது. அதாவது மாமா வேலை பார்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1 யாருன்னா கனியும் சபரியும் தான். நல்லா பார்க்கறீங்கடா மாமா வேலை அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் தோணுது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு இருக்க ஒஸ்டான ஒரு விஷயமா தான் என்ன பொறுத்த வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஆனால் இது என்னைக்கு எக்ஸ்ட்ரீமாக போகுதுன்னு தெரியல. ஏன்னா ஆதிரை அந்த லவ் கண்டென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப தீவிரமாக போயிட்டாங்க. அன்னைக்கு அவங்க தடவந்தே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்டிங். அதுக்கே என்ன சொல்லியிருந்தாங்க, ஆதிரைக்கு ரெட் கார்டு கொடுங்கடா, ஆதிரை பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பாக இருக்கு. இதே ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒருத்த பையன் வந்து என்னதான் லவர்ஸாக கனெக்ட் ஆயிருந்தாலும் இந்த மாதிரி ஷோவில் பண்ணியிருந்தா அது எவ்வளோ பேர் தப்பாக இருக்கும். ஆனால் ஆதிரை பண்ணுறது மட்டும் ஏன் யாருமே தப்பாகவே பேச மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சம் அது மறைஞ்சுது. ஒரு 2-3 டேஸில் இந்த டாஸ்க்லாம் வர கொஞ்சம் எல்லாம் மறந்தாங்க. அதுக்குள்ளே திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த லவ் கண்டென்ட் வந்து தலையெடுக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் விஜய் சேதுபதி தலையிலேயே கொட்டணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அது மட்டும் இல்லாமல் இவனுங்க கனெக்ட் ஆகிருக்கிறதுனாலே ஒருத்தனுக்கு விட்டு கொடுக்க மாட்டானுங்க. ஆக்சுவலாக அது FJ என்ன சொல்கிறான், விஜய் பார்வதிக்கு ஒன்றுனா நீ எதுக்கு வர அப்படின்ற மாதிரி கமுருதனை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா FJ கேட்குறான். கரெக்டு தான், நியாயமான பாயிண்ட் தான், அப்படி வரக்கூடாது. ஏன்னா அதுங்க ஒரு மாதிரி அது என்ன கப்புள்ஸ்னே சொல்ல முடியலங்க. அது வார்த்தையை சொன்னால் கூட கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். அப்படி ஒரு கப்புள்ஸ் நேம் வச்சு பார்வதியும் கமுருதனையும் டேக் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ அங்கே ஒரு கேள்வி கேட்குறல விளக்குன்னு, நீ அதே மாதிரி தானே ஆதரிக்கு ஒன்றுனா ஓடி போய் நிக்கிறல்ல. சோ அப்படின்னும் போது நீ அதுக்கேற்ற மாதிரி நீயும் கனெக்டடா இருக்க கூடாதுல்ல. அப்படி கனெக்டடா இருக்க மூதேவி நீ மத்தவங்கள பார்த்து கேள்வி கேட்க கூடாதுல்ல. அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் தோணுது. நீ ஒழுங்கா இருக்கணும், மத்தவங்கள பார்த்து கேட்கணும். நீயே இங்க பார்த்தனா ஆதிரை பின்னாடி வந்து நான் எப்படி சொல்றது தெருநாய் மாதிரி சுத்திட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது மத்தவங்கள பார்த்து நீ எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த லவ் கண்டென்ட்க்கு ஒரு எண்டு கார்டு போடணுங்க. ஏன்னா இது வந்து பியூரா ஃபேக்கான லவ் கண்டென்ட் அப்படின்றது ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அரோரா துஷார் கூட பாத்தீங்கன்னா அந்த கனெக்ஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு ஃபேக்காலாம் ஃபீல் ஆகல. ஒரு பக்கம் ரெண்டு பேருமே ஜெனியூனா ஒரு மாதிரி ரியலா அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனா ஆதிரைக்கு FJ வந்தது பாத்தீங்கன்னா பியூர் ஃபேக் லவ் கண்டென்ட். அது வெளியே ஆள் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சு எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அதுக்குன்னு உள்ள நான் லவ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி ஆதிரை கேட்டாங்கல்ல. அங்கேயே நான் தெரிச்சிட்டேன் யாருமா நீனு, வெளியே ஒருத்தர் இருக்கான் அப்படின்னும் போது வெளியே இருந்தா என்ன உள்ள ஒருத்தனை சைட் அடிக்க கூடாதா அப்படின்றதான் ஆதிரையோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்ப உள்ள இருக்க வரைக்கும் FJ யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஸ்கிரிப்ட்ல எழுதி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போற உள்ள போய் ஒருத்தனை பிடிக்கிற 100 நாள் அவனை வச்சு தான் டிராவல் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இவனை யூஸ் பண்ணிக்கோ அப்படியே. அதுதான் அந்த டெம்ப்ளேட் ஸ்கிரிப்ட். அப்படியே நிக்சன் பூர்ணிமா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதிரை FJ இப்படி தான் அதை வந்து பிடிக்கணும், அதை விட்டுறக்கூடாதுன்றதுல ஆதிரை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு FJ என்னைக்கு பார்த்தீங்கன்னா இதை விட கேவலமாக கேட்டுட்டு போகிறான்னு தெரியல. இதை வேற அண்ணியா இருக்க, அண்ணியனா ஒரு பக்கம் இருக்க, ஒரு பக்கம் ரெமோவா இருக்க. ஸோ எப்போ எப்படி இருப்பானே தெரிஞ்சுக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், அவன் அண்ணியனும் இல்லை ரெமோவும் இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சரியான சைக்கோவாக தான் இருக்கான். எப்போ பார்த்தாலும் மற்றவங்கள மார்க் பண்ணிக்கிட்டு மற்றவங்கள நெக்கிள் பண்ணுறதுல FJ வந்து நம்பர் 1ல இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஸோ விஜய் சேதுபதியும் சரி வேற வீட்டுக்குள்ள யாருமே சரி அதாவது FJ மார்க் பண்றதையும் FJ கிண்டல் பண்றதையும் அவங்க கிட்ட கேட்கவே முடியல. கேட்டா அவங்களே திருப்பி மார்க் பண்றான். இதுதான் அவங்க டீமுக்குள்ள இருக்க கெமிக்கே அதான் நடந்தது. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா அன்பு கேங் சுத்தமா கேட்காது. இதை கேட்கறதுக்குன்னு ஒரு ஆள் வேணும்ல, அது வந்து இப்போ வரைக்கும் இல்லை. ஆக்சுவலா இங்க விஷயம் என்னன்னா பார்வதி அன்கோ ஒரு சைட்லயும் ஒரு சைட்ல அன்பு கேங் இருக்குது, 2 கேங் இருக்குதுங்களா. இப்போ ஒருத்தன் வந்து உண்மையிலேயே பவர்ஃபுல்லா மாறணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் விக்கல் விக்ரம் இருக்கல, நான் வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஆளா மாறணும்னா வந்து நின்று இங்க பார்வதி அன்கோ பண்ற தப்பையும் எடுத்து காமிக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அன்பு கேங்ல இருக்க அந்த பிரச்சனை அந்த தப்பையும் பார்த்தீங்கன்னா சொல்லணும். 2 கேங்கு எவன் ஒருத்தன் அடிக்கிறானோ அவன் தான் பார்த்தீங்கன்னா ஒரு லீடரா மாறுவான். அதாவது ஒரு வின்னிங் பொட்டன்ஷியல் இருக்க ஒரு பிளேயரா மாறுவான். எனக்கு தெரிஞ்சு அது யாரும் பண்ண மாட்டாங்க. விக்கல் விக்ரம்லாம் பண்ணலாம், அவரும் பண்ண மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு வைல்ட் கார்டில் வராங்களே அவனுங்கள யாராவது ஒருத்தர் தான் பண்ணும். 2 பேரையும் கூப்பிட்டு நறுக்குன்னு கொட்டணும்னு வச்சுக்கோங்களேன். அப்பதான் அவனுங்களாம் திருந்துவானுங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ இந்த ஆதிரை மூஞ்சி இருக்குல்ல, அந்த மூஞ்சியை பார்த்தா எதனால FJக்கு பிடிக்கல கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.